எப்படி இருந்தாலும் அவருடைய எழுத்துல நம்முடைய கண்ணீரை வரவழைக்காம இருக்க மாட்டார். அதான் நம்ம பகுதியில நடக்கிற விஷயங்களை இந்த தமிழ்ல, ஏன்னா இது வெளியூர்காரவங்களுக்கு புரியுமோ புரியாத தெரியல, இந்த தமிழ்ல அவ்வளவு அருமையா பதிஞ்சிடுறாரு. ரத்தமும் சதையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆட்சி படிமங்களை இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். செவிலி தான் ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைய பார்ப்பாங்களா, அது மாதிரி இவரோட எழுத்து பிறந்த குழந்தையாக நாங்க பார்ப்போம். இதெல்லாம் எவனுக்கும் வராது, இந்த எழுத்து உனக்கு வந்திருக்கு விட்டுறாது. கோவில்பட்டி கரிசல் காடுகளை பத்தி நீங்க ஆய்வு செய்ய போனீங்கன்னா என்ன லிட்டரேச்சர் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டா கீராவோட புத்தகம் கொண்டு வரிசையா போட்டுருவாங்க, பூமணி புத்தகம் கொண்டு போடுவாங்க, சோதரமன் புத்தகம் கொண்டு போடுவாங்க. இப்ப தஞ்சை பகுதி, இந்த தெற்கில தஞ்சை பகுதியான மக்களுடைய சோசியல் பொலிட்டிக்கல் கல்ச்சரை பத்தி நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன லிட்டரேச்சர் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்கும் பொழுது நம்ம எதை எடுத்து கொண்டு போட போறோம் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்ப அதுக்கு இந்த கோட்டமும் மிக முக்கியமான ஒரு இடத்த பங்கு வகிக்குங்கிற கருத்தை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஒரு தமிழ்ல ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு சார்பெழுத்து இருக்கிறது போல ஒரு வரப்பெழுத்து இருக்க வேண்டும். அந்த வரப்பெழுத்து என்பது இந்த கோட்டுவமாக முதலாக வந்திருக்கிறது என்பதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். மண்ணை பேசாத மொழியினுடைய அழகுகளை மட்டுமே இருக்கிற ஒரு இலக்கியம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அது காலத்தை காட்டியே கொடுக்குது நமக்கு. அதாவது இந்த கதைகளை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னே என்ன நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த கதையை வாசிச்ச பிறகு இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும், அல்லது இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்த பிறகு இந்த கதையை வாசிக்கணும். கண்டிப்பா இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் அல்லது 10 ஆண்டுகளுக்குள்ள தளவாடியை ஒரு திரைப்படமாக எடுப்பதற்கான அத்தனை கூறுகளும் அந்த கதைக்குள்ள இருக்கு. பெரும்பாலான சிறந்த கதைகள் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். அது சாமி எல்லாம் புதுமை பித்தனா யாரை வேணாலும் இருக்கட்டும், யாருக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு இம்மி அளவு கூட அந்த எழுத்து குறைவான ஒரு எழுத்து. அதான் ஆடவல்லானின் முடிவுறா போதையின் தடுமாற ஆட்டத்திலும் நகை சிந்தும் மணிவண்ணனின் 4 வருண ராஜ்யத்திலும் காலங்கள் உருண்டோடி. அவர் சொல்ற கதையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த நம்ம ஆபத்து காத்தான் கோயில் அதை பத்தி எல்லாம் இது மாதிரி ஒரு அருமையான எழுத்து இவரோட எழுத்து. சில சொற்களை பார்க்கும்போது நம்ம மகிழ்ச்சி தாங்க ஒரு சொல்லி மறுபடியும் வந்துருச்சு அறிவாயிட்டு. சொற்கள் என்னோட ஊர் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு, நான் பார்த்த மனிதர்கள்ட்ட இருந்து கிடைச்சிச்சு. அதை எழுதுறதுக்கான ஊக்கம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், தோழர்கள், நண்பர்கள் இவங்கள்ட்ட இருந்து கிடைச்சிச்சு. இது படைப்பு அப்படின்றது, இலக்கியம் அப்படின்றது அனுபவத்தின் சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வயசு கம்மி, அனுபவம் கம்மி, ஆனா இது உண்மையின் சாரம் அப்படின்னு சொல்லலாம்.